ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். மனிதர்கள் மேன்மையான நிலையை அடைய உதவும் பல விஷயங்களை இந்த உலகத்துக்கு அளித்த நாடு இந்தியா. அப்படி இந்த உலகத்துக்கு இந்தியா அளித்த 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பாரம்பரியம் கொண்ட ஒரு கலை தான் யோகாசன கலை. மனிதர்களோட உடலும் உள்ளமும் நலம் பெறவும் நோய்கள் நீங்கவும் சித்தர்கள் அளித்த இந்த கலையை பயில்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த சர்வதேச யோகா தினமான ஜூன் மாதம் 21 தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தானே. கடுமையான வேலை செய்கிறவங்க, கணினி சம்மந்தமான வேலை செய்கிறவங்க தினமும் யோகாசனம் செய்கிறதுனால அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வேலையில் உள்ள மன அழுத்தத்தால் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வடிகாலாக இருக்கு. நம்மளோட உடல் நலம் சிறப்பாக இருக்க நம்மளோட சுவாசம் சீராக இருப்பதும் தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் ரொம்ப அவசியம். தினமும் யோகாசனம் செய்கிறது சிறந்த ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கும். அதனால் இதயத்துக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்மளோட உடல் சுறுசுறுப்பாக இயங்க உதவும். தினமும் யோகாசனம் செய்கிறது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்க முடியும். யோகா செய்கிறவங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகி இதயம் பலம் பெறுது. மேலும் நல்ல சீரான சுவாசம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதயம் சரியாக இயங்கி உடல்நலத்தை மேம்படுத்துறதுக்கு இது உற்ற துணையாக இருக்குது. யோகாசனங்கள் செய்யும்போது நம்மளுடைய உடலை பல கோணங்களில் வளைச்சி செய்கிறதுனால நம்மளுடைய உடலானது நல்ல அழகான வடிவத்தை பெறுது. உடலோட பல பகுதிகளில் இருக்கிற கொழுப்புகள், ஊளை சதை அப்படிங்கிற தேவையற்ற சதைகள்லாம் கரைஞ்சு உடல் அழகான வடிவம் பெறுது. தினமும் காலையில் யோகாசனம் செய்கிறதுனால நம்மளுடைய சிந்திக்கும் ஆற்றல் மேம்படுது. மேலும் நம்மளுடைய மனம் பதட்டங்கள்லாம் நீங்கி அமைதி அடையுது. அதிகப்படியான வேலைப்பளு அப்புறம் இன்ன பிற காரணங்களால் பல பேர் அமைதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்காங்க. அதனால தினமும் யோகா செய்கிறதுனால நம்மளுடைய மன அழுத்தம், மனம் சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளும் நீங்குது. யோகாசனம் செய்யும்போது நம்மளோட உடலை வளைச்சு நெளிச்சு செயல்படுறதுனால உடலுக்கு அதிகப்படியான இயக்கம் ஏற்படுது. இதனால் இரத்த ஓட்டம் சீரடையுது. இப்படி இரத்த ஓட்டம் சீரடைகிறதுனால உடலில் வாயு கோளாறுகள் எல்லாம் தடுக்கப்படுது. இரத்தத்தில் தேங்கி இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடுது. தினமும் யோகா செய்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலங்கள் பலம் பெறுது. இதனால் நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்குது. தினமும் யோகாசனம் செய்கிறதுனால மூளை தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுவது தடுக்கப்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. நம்மளோட உடலில் எந்த வியாதியும் இல்லாமல் இருந்தாலே அந்த நேர்மையான மன மகிழ்ச்சியில் நமக்கு பல மடங்கு ஆரோக்கியம் உண்டாகுது. நோய் நொடி இன்றி வாழ ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றதோடு மட்டும் இல்லாமல் தினந்தோறும் யோகாசனங்கள் செய்து வர்றதுனால உடலும் மனசும் நல்ல ஆரோக்கியம் பெறும். முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களாலையும் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் பலருக்கு வயிற்றில் தொப்பை அதிகமாயிடுது. இதை ஒரு குறிப்பிட்ட சில யோகாசனங்களை தொடர்ந்து பயில்வதன் மூலமாக குறைக்க முடியும். ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கிறவங்க, உடலுக்கு சற்று அழுத்தம் தரும் வகையிலான பணிகளில் ஈடுபடுறவங்க யோகாசனங்கள் செய்கிறது மூலமாக அவங்களுடைய தசை தளர்வடைவதை தவிர்த்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். இதனால் உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை போக்கும் சிறந்த வலி நிவாரணியாக கூட இந்த யோகாசன கலை செயல்படுது. அப்புறம் என்னங்க, இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த யோகாசனத்தை நாமளும் செஞ்சுருவோமே. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து 21 நாள் செய்யும்போது அது நமக்கு பழக்கமான ஒரு விஷயமா ஆயிடுமா. அதனால் அடுத்த 21 நாள் நாம் இந்த யோகாசனத்தை பழகிடுவோம். அதுக்கு இந்த ஜூன் 21 நாம் உறுதி ஏற்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.